செவ்வாய், ராகு கிரக சேர்க்கைகள் சம்மந்தப்பட்ட ராகுங்கிறது அப்ப என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட்டு ஒரு வெளிநாடு சென்று வர வாய்ப்புண்டு. பூர்வீகத்த விட்டு வெளியே போவாங்க. சொந்த பந்தவங்கலாம் ஃபாரின்ல இருப்பாங்க. நீங்களும் அங்க போயிட்டு வாங்க, ஃபர்ஸ்ட்டு பலன். இவங்க ரத்த சம்மந்தப்பட்டது. ரத்தக்காரங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது. இந்த கிரக செவ்வாய், ராகு இந்த கிரக சேர்க்கை வந்துட்டா, வண்டி வாகனத்தில விபத்து சம்மந்தப்பட்டது ஏற்பட வாய்ப்பு இருக்கிற கிரக சேர்க்கைங்க. அதனால அது கவனம். அதுவே ப்ளஸ்ஸா மாத்துறதுன்னா, இவங்க ஆம்புலன்ஸ் சம்மந்தப்பட்டதோ, இவங்க ஆர்த்தோவோ படிச்சுட்டாங்கன்னு வைங்க, டென்டிஸ்ட்டா படிச்சா பெஸ்ட் ஆயிருவாங்க. ஆக ப்ளஸ்ஸா, மைனஸா மாத்திக்கிறது. இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் சம்மந்தப்பட்ட துறையை தேர்ந்தெடுக்கலாம். இந்த கிரகம் தான் இவங்களுக்கு வருமானத்த குடுக்குற அமைப்பா இருந்தா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல். இவங்க சொத்து வாங்குனாங்கன்னா, எப்பவுமே இந்த இடமே எப்பவுமே ஸ்கொயரா வாங்குவோம், இல்ல சதுரம் இந்த மாரி வாங்குவோம்ல. இவங்க கொஞ்சம் கிராஸா தான் இருக்கும். அப்ப இந்த கிராஸ விட்டுட்டு கட்டுற மாரி இருக்கும். அப்படிதான் அமையும். அது அமைஞ்சா தான் நல்லாவும் இருக்கும். இப்ப பெர்ஃபெக்ட் வாஸ்து மட்டும் பார்த்துக்கணும் இந்த ஜாதகத்துக்கு. மத்த இதுல சகோதரர் சம்மந்தப்பட்டதுல கூட்ட வேண்டாம். ஏன்னா, அண்ணன், தம்பி ஒண்ணா சேரும். அந்த எப்போ அண்ணன், தம்பிக்கிட்ட கருத்து வேறுபாடு இயற்கையா கொண்டு தரும். ஆனா, ரொம்ப இதா இருக்கும். இதே பெண்ணா இருக்காங்கன்னா, தாலி சம்மந்தப்பட்டதுக்கு பரிகாரம் செஞ்சுட்டு பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அப்ப கணவன், மனைவி வரும்போது இந்த கிரக சேர்க்கையாளங்க பரிகாரம் பண்ணணும். இது பண்ணாம பண்ணக்கூடாது பெண் ஜாதகத்துல. குறிப்பா ஆண் ஜாதகத்திலயும் இந்த கிரக சேர்க்கை இருந்தா, ஆயுள் சுகமும் ஒண்ணு பண்ணி ஆக வேண்டி வரும்.